வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க. வெளியில் போராடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரினால் வெளியேற்றம். அமெரிக்காவில் 3065 இளைஞர்கள் தடுத்து வைக்கப்படாத பட்டியலில் உள்ளதோடு அவர்களுக்கு இறுதி நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிப்பு. மோசடியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் என்று வசந்த சமரசிங்க குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்று வருவதோடு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கலந்து கொண்டுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதோடு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், திணைக்கள தலைவர்கள், முப்படைகளின் பிரதிநிதிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள் என்று பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் வருகையொட்டி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக சுற்றுவட்ட பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தொடர்ந்து மேலும் பல பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்றும் வடக்கு மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி ஆராய உள்ளதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறும் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் போலீசாரினால் எச்சரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதன்படி நீதிமன்ற கட்டளையின்படி குறிப்பிட்ட இடத்தில் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய முடியாது எனவும் நீதிமன்றம் அனுமதித்த யாழ் மாவட்ட எல்லைக்கு சற்று அப்பால் ஆர்ப்பாட்டத்தை தொடரலாம் என்றும் போலீசாரால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் தொடர்ந்து குறித்த இடத்தில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்றும் போலீசார் தெரிவித்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து அகன்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, நீதிமன்றம் உங்களுக்கு கட்டளை வழங்கினது அது செட்டுக்கு அங்கால இருந்து செய்ய சொல்லி இதுல இருந்து செய்திகள் சொன்னால் நீதிமன்றப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்றாரு. மெம்பரா வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலா டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்கள் பட் எங்களுக்கு சரியான அவரை ரீச் பண்ணலாம் போயிட்டுது. அர்ஜுனான எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது. ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தா நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில் காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து யாழ் மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு தலைவர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 22,000 ரூபாய் சம்பளத்தில் கடமையாற்றுவதோடு நிரந்தர நியமனம் மற்றும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக தெரிவித்திருந்தார். நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்று பல்வேறு அரசாங்கங்கள் உறுதியளித்த போதிலும் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என்றும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் தாம் பெறும் சம்பளம் போதுமானதாக இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற விசேட அரசியல் கலந்துரையாடலின் போது எதிர்வரும் தேர்தல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசப்பட்டதோடு சமகால அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் நீண்ட விவாதங்கள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எதிர்க்கட்சிகளை அடக்குவதாகவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு முரணான முறையில் அரசாங்கம் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்ட அதே நேரம் நாடாளுமன்ற குழுக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை நியமிக்க தவறியது குறித்தும் ரணிலுடனான சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவினால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த இந்த கலந்துரையாடலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் தனித்தனியாக போட்டியிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனோ கணேசன் மற்றும் திகாம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டதோடு முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன, உதய கமன்பில, அனுர பிரியதர்ஷன ஜாபா, துமிந்த திசாநாயக்க, கஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க, வஜ்ர அபிவர்த்தன மற்றும் பிரேமநாத் சி தொலவத் ஆகியோரும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் 3065 இளைஞர்கள் தடுத்து வைக்கப்படாத பட்டியலில் உள்ளதோடு மேலும் அவர்களுக்கு இறுதி நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை கடந்த 2024 நவம்பர் 24ஆம் தேதி நிலவரப்படி இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது.
அனைத்து நாடு கடத்தல்களையும் உடனடியாக அமலாக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. சட்ட மற்றும் தளவாட சவால்கள், குறிப்பாக புகலிட கோரிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு அரசாங்கங்களின் ஒத்துழைப்பு இல்லாமை இதற்கு காரணம் என்று அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா எதிர்பார்ப்பது அனைத்து நாடுகளும் குடியுரிமை சரிபார்ப்பு செய்ய வேண்டும், பயண ஆவணங்களை வழங்க வேண்டும் மற்றும் திருப்பி அனுப்பும் விமானங்களை ஏற்க வேண்டும். ஆனால் சில நாடுகள் இந்த செயல்முறையில் தாமதம் செய்கின்றன. அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை குறிப்பிட்ட 15 நாடுகள் நாடு கடத்தப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. எனினும் இலங்கை அந்த பட்டியலில் இல்லை. கூடுதலாக 11 நாடுகள் ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பதற்கான அபாய நிலையில் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் என்று வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், மோசடியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் என்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த காலங்களில் அரச நிதியை மோசடி செய்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் தற்போது பதற்றமடைந்துள்ளார்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கின்றோம். ஆனால் 30,000 சதுர அடிக்கும் அதிகமான வீடு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு சட்டத்தில் எந்த குறிப்பிடும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 மகன்கள் உள்ளனர். அவரது மூத்த மகன் நாமல் ராஜபக்சவின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது முக்கியமான கேள்வியாக உள்ளது. அதே சமயம் இளைய மகன் பல கோடி ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டு கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். மஹிந்த ராஜபக்சவை அவரது பிள்ளைகள் கவனிக்க முடியாவிடில் அவருக்கு அரசு வீடு வழங்குவது பெரிதாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற வாதத்திற்கு மீண்டும் புலிகள் அமைப்பினரை தொடர்புபடுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவித்த போது, புலிகள் அமைப்பு இல்லாதொழிக்கப்பட்டாலும் அவர்களது நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் காணப்படுகின்றது. அதன்படி காலிமுகத்திடல் அறகலை பூமியில் புலிகள் அமைப்பின் இலக்கு வெளிப்படுத்தப்பட்டதாகவும் அதனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அரச உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் அவர்கள் தமது விருப்பத்திற்கு அமைய பிறப்பித்துக் கொள்ள அனுமதி வழங்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை அவர்கள் அரச செலவில் தமது விருப்பத்திற்கு அமைய புதுப்பித்துள்ளார்கள். நாடு வங்குரோத்து நிலையடைந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டை புனரமைப்பதற்கு பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளமை முறையற்றதொரு செயற்பாடாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து புலிகள் அமைப்பு அழித்தொழிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பின் நோக்கம் என்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடல் போராட்ட களத்தில் அவர்களின் இலக்கு வெளிப்பட்டது. ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றார்.